எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இல்ல கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 5 to 6 வீடியோஸ் முன்னாடி வந்து பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட் வந்து நான் கம்ப்ளீட்டா ஒரு கைடன்ஸ் கொடுத்திருந்தேன். எந்த மாதிரி வாங்கலாம் அஃபோர்டபிள் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அந்த மேக்கப் இது காமிக்கும் போது, கிட் காமிக்கும் போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதை வச்சு நீங்க அப்படியே ஒரு மேக்கப் லுக்கே வந்து கிரியேட் பண்ணிருக்கலாமே அப்படின்னீங்க. அதுலயே வந்து வராதுன்னு பேசியிருப்பேன். இன்னும் மேக்கப்லாம் போடும்போது இன்னும் டடடான்னு பேசிட்டு இருப்பேன்ட்டு நான் இப்போ தனியாகவே உங்களுக்கு ஒரு மேக்கப் அதை வச்சு நான் கிரியேட் பண்றேன். ஸோ சேம் நான் அதில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். ஒரு சிலது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ அதை வச்சு நான் எப்படி ஒரு பிகினர் ஸ்டெப் பை ஸ்டெப், எதுவுமே தெரியல உங்களுக்கு பேசிக்கான விஷயம் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்த்து கத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஹேரை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் ஸோ தட் இட் ஓன்ட் டிஸ்டர்ப். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுலேருந்தே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தூங்குறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் எடுத்தேன், ஸோ அதுக்கு லைட்டாக மேக்கப் போட்டிருந்தேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னியர் மிசெலர் வாட்டர் தான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பெரிய பாட்டில், சின்ன பாட்டில் வந்து உங்களுக்கு கம்மி அஃபோர்டபுளாக கிடைக்கும். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட் மேக்கப் ரிமூவர்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ஒரு காட்டன் பேடில் எடுத்துகிட்டு என்னோட மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஏதாவது போட்டிருந்தோம்னா இங்க இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வந்து ஐஸ்க்கும் லிப்ஸ்க்கும் மூவ் பண்ணலாம். இங்க வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் இப்படி லைட்டா, ரொம்ப வந்து அமுக்க கூடாது, சரிங்களா? கண்ணு ரெட் ஆயிடும். லைட்டா வந்து ஓகே தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மீதி காட்டன் பேடை திருப்பி லிப்ஸ்க்கும் வந்து பண்ணிடும். மீதி இருக்கிறத வந்து நெக்ல தொடச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஃபேஸ்ல இருக்க மேக்கப் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? பாருங்க, ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணுவோம். நான் அதுல வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்க பாருங்க. நான் வந்து இப்போ டெர்மாவேவோட கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட்ரா கிளென்சர். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளென்சரை. இது வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் பண்ணணும். இப்போ எந்திரிச்சு என்னால் போக முடியலன்றதுனால சோம்பேறித்தனத்தால் நான் காட்டன் பேடில் அப்ளை பண்ணி நான் வந்து இதை தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணுறதா தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்மெல் வரும். அண்ட் இது வந்து சோப் ஃப்ரீயான கிளென்சரு. ஒரு சென்சிட்டிவ், எனக்கு எது போட்டாலும் எரியுது அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த கிளென்சர் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது கொஞ்சம் வந்து ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் ஒரு சூப்பர் கிளென்சர், ரொம்பவே மைல்டாக இருக்கும். பாருங்க, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு கிளென்சர் வச்சு பண்ணும்போது கூட நம்மளுக்கு மேக்கப் எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ்லாம் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் அதில் வந்து நிவ்யாவும் பான்ஸும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி அஃபோர்டபுளாக வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வந்து நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளாக நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து விட்டமின் இ வந்து நிறைய இருக்குது இந்த மாய்ஸ்சரைசரில். ஸ்கின் வந்து ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது மாய்ஸ்சரைசர். அண்ட் மேக்கப் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸா வந்து இது ஒர்க் ஆகும். அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், சரிங்களா? டெய்லி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து என்ன பண்ணோம், நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ சன்ஸ்கிரீனுக்கு வந்து நான் அதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து லாக்மே சன் எக்ஸ்பர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதை எடுத்து எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபுல்லாக தான் சன் படும், அதனால ஐலிட்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐலிட்ஸ் மட்டும் ரொம்பவே கருப்பாக இருக்கும். அதனால எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து சன்ஸ்கிரீன் கொஞ்சம் வந்து வெள்ளையாக ஒரு மாதிரி டிண்ட் கொடுக்கும். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டேப்பிங் மோஷன் இல்லைன்னா இப்படி அப்ளை பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அதனால பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னதான் பண்ணிட்டு பண்ணாலும் சன்ஸ்கிரீன் போடாமல் போட்டோம்னா ஸ்கின் வந்து டல்லாக தான் இருக்கும் எப்பவுமே. அதுலேயும் வந்து நான் லாக்மேயும் வேற ஏதோ ஒன்று கூட நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேன், பாருங்க நீங்கள் அதை பார்க்கலன்னா. அவ்வளோதான், சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மேக்கப். இது வரைக்கும் வந்து ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரைமருக்கு வந்து அங்கே அந்த கிட்ல நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து லாக்மே பிளர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போறீங்க ஆஸ் அ ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசராக நீங்கள் அதை யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க.
லாக்மே போடுறதா இருந்தால் சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறமா போடுங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப வாட்டரி மாதிரி இருக்கும். அதனால் இப்படி சன்ஸ்க்ரீன் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் போடுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலோவேரா ஜெல் போடுறதா சன்ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஸோ இப்போ வந்து நான் இதுதான் அப்ளை பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் நான் சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறமா பண்ணுறேன். ஸோ லாக்மே பிளட் பர்ஃபெக்ட் எடுத்து எங்கெல்லாம் வந்து மேக்கப் வந்து சீக்கிரமாக கலையிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா T zone தான் வந்து மேக்கப் கலையும். அண்ட் இது வந்து கொஞ்சம் போர்ஸையும் மினிமைஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து பிளர் ஆகும் இந்த ப்ரைமரு. அண்ட் ஐலிட்ஸ் மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ ஷேடோ போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டே வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போச்சுன்னா ஐம் ஸோ சாரி. பிகாஸ் எனக்கு கிளியராக உங்ககிட்ட வந்து சொல்லணும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போனோன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண மறந்துட்டேன். லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் மெபிலினோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இந்த மெப்ளினோட ஃபிட்மி எடுத்திருக்கேன். நான் அதுலேயும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஃபிட்மி, அப்புறம் இன்னொன்று கூட ஏதோ சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடு வந்து பியூர் பேஜ் எடுத்திருக்கேன். பட் இது என்னோட ஃபேரானது தான், எங்கே வச்சேன்னு தெரியல என்னோட இது. பட் இப்போதைக்கு கையில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி மேக்கப்க்கு அப்படின்றப்போ நீங்கள் ரொம்ப லைட்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் பிபி க்ரீம் சிசி க்ரீம் போடுவீங்க அப்படின்னாலும் போடலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நெக்லேயும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நானே வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன், பிளெண்டரு. அதாவது நல்ல தண்ணியில் இதை நல்லா முக்கிட்டு நல்லா வந்து பிழிஞ்சிடணும். சரிங்களா? தண்ணி வந்து இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அப்படியும் உங்களுக்கு ஓவராக இதுவாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு டவல் எடுத்து லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேம்ப் ஸ்பஞ்ச் கிடச்சிரும். அப்படியே டேம்ப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே திட்டு ஆகிடும். ப்ளஸ் பிளெண்ட் ஆகாது. மெயின் திங் பிளெண்ட் ஆகாது, ஸ்பாஞ்சில் எல்லாமே ஒட்டிக்கும். டேம்ப் ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிட்டு எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்களோ அதோ இப்படி டேப் பண்ணணும். சரிங்களா? இப்படி டேப் பண்ணி அப்படியே இப்படி டேப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டேப் பண்ணி பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அழுத்தி பண்ணும்போது ஸ்பஞ்ச்லேயே வந்து எல்லாமே ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் அழுத்தம் கம்மியாகவே கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, ஸோ செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து கொஞ்சம் வந்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து கஷ்டமாக இருக்கும், சில டக்குன்னு ஒரு சில ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை ஆகிடும். அதனால கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சா திட்டா இல்லாமல். ஐயோ கடவுளே, நான் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஆரஞ்சு கரெக்டார் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கே மறந்துட்டேன். சாரி, சீரியஸாக இப்போ திரும்ப மேலே போட முடியாது. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா NYBேவோட ஆரஞ்சு கரெக்டார் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ ஆரஞ்சு கரெக்டார் எதுக்கு தெரியல அப்படின்னா, நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸு இல்லை வாயை சுற்றி பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இல்லை பிம்பிள் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்து கிரே கலரில் ஆகிடும். அந்த இடம் மட்டும் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி டிம்மா கிரே கலரில் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டார் யூஸ் பண்ணுறது. ஸோ தட் அந்த கருப்பை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது எல்லா ஈவனாக இருக்கும். சரிங்களா? ஃபேஸ் ஃபுல்லாக அதுக்கு தான். ஸோ சாரி. ஸோ எப்படி பண்ணுறோன்னா இப்படி லைட்டாக எடுத்துக்கோங்க. இப்படி லைட்டாக எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இப்படி அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து, இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டிக்கில் வந்து இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக, இவ்வளோலாம் தேவையில்லை, லைட்டாக ஏதோ இப்படி பண்ணிவிட்டு இப்படி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். சரிங்களா? இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து ஃபவுண்டேஷன் போடணும். அதுதான். சாரி, நான் சத்தியமாக மறந்தே போயிட்டேன். சரிங்களா? ஓகே, ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இது வந்து ஆப்ஷனல் தான், கன்சீலர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் அதையும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ கன்சீலருக்கு வந்து நான் மெபிலினோட ஃபிட்மி கன்சீலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் எதுவுமே ஹைலைட்டிங் பர்பஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, அப்புறம் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதே பிளெண்டர் வச்சு டேப் பண்ணோன்னா பிளெண்ட் ஆகிடும். சரிங்களா? இல்லை எனக்கு ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு வேணும், ஆக்சுவலி பிகினர்ஸ்க்கு அதெல்லாம் தேவைப்படாது, நான் சொல்லி யாருக்கு விரும்பலை, இது மட்டும் பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ஃபவுண்டேஷன் போட்டோம் தெரியுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் வச்சு
பிளெண்ட் பண்ணிங்கன்னா கன்சீலர் ஓவர். ஸோ அவள் தான் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்துருச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் சப்போஸ் கன்சீலர் வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, இப்போது இங்கெல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் எஸ்கியூ வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இது பண்ணேன். ஸோ எஸ்கியூவில் இந்த லூஸ் பவுடர், அதாவது டிரான்ஸ்லூசன்ட் பவுடரு, நோ கலர், அதாவது ஒயிட்டாகவே இருக்கும். அதை லைட்டாக ப்ரஷில் எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கணும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சீலர் வந்து மூவ் ஆகாது, க்ரீஸ் ஆகாது. சரிங்களா, அது பண்ணிக்கோங்க. இப்போ நான் கன்சீலர் வந்து எங்கேயுமே அப்ளை பண்ணாததுனால நான் என்ன பண்ணுறேன், லாக்மேயோட 925 காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நான் அதுலேயுமே ரெக்கமெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதை எடுத்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்து லைட்டாக, ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக எடுத்து இப்படி டேப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்களோ லைட்டாக கொஞ்சம் வந்து ரொட்டேட் மோஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா சர்க்குலர் மோஷனில் இன்னும் வந்து நல்லா போய் செட்டில் ஆகும் ஸ்கின்ல. கொஞ்சமாக, ரொம்ப போட்டிங்கன்னா அப்படியே பேய் மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக டேப் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சா. ஸோ ஃபவுண்டேஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வரும். சரிங்களா, வெறுமனே ஃபவுண்டேஷன் போடும்போது கொஞ்சம் நேரத்தில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் ஆயிலியாக ஆகாது உங்களுக்கு. அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் மூவ் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கும் வந்து நான் இந்த மிஸ் கிளியரோட ஐப்ரோ பென்சில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூலி வரும். ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு கொஞ்சம் அந்த ஹேரை வந்து மேலக்கா தூக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பூலி வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நார்மலாக பின்னாடி பென்சில் தான் இருக்கும், அதை வச்சு எப்படியோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க உங்கள் ஐப்ரோஸ்க்கு தகுந்த மாதிரி. ஐப்ரோஸ் போடுறது எப்படின்னு நார்மலாகவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவள் தான் போட்டுட்டு திரும்ப வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்பூலி வச்சு லைட்டாக கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோக்கு மூவ் பண்ணலாம். நான் அதில் வந்து உங்களுக்கு வெட் அண்ட் வைல்டு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது திரும்ப எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியல, அதனால இப்போ கையில் இது மட்டும் தான் இருக்குது, அதனால நான் இதை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். லைட்டாக நீங்கள் நார்மலாக என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் உங்களுக்கே தோணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். லைட் ப்ரௌன் ஷேடு எடுத்து ஜஸ்ட் இங்கே மேலே மட்டும் இப்படி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ மேலே மட்டும் லைட்டாக க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஐஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கும், அதுக்கு தான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஷேடு லைட் ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு பிங்க் மாதிரி நான் எடுத்துக்கிறேன், லைட் பிங்க் மாதிரி. ஸோ எடுத்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ஒரு லைக் கொஞ்சமாக ஏதாவது ஒரு காப்பர் கோல்ட் கைண்ட் ஆஃப் ஷேட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஷிம்மர் ஷேட், அதாவது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அந்த ஷேட் எடுத்து லைட்டாக வந்து ஐலிட்ஸ் டாப் இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஐஸ் வந்து பாப் அவுட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஷிம்மர் எப்பவுமே நீங்கள் கையிலேயே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். பண்ணியாச்சு, அவ்வளோதான். சிம்பிள் ஒரு இது. இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு லைட்டாக ஸ்மோக்கி மாதிரி வேணும்னா ஒரு பிளாக் ஷேட் எடுத்துக்கோங்க, இல்லை டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க. லைட்டாக இங்கே வெளியில் வந்து இங்கே அவுட்டர் கார்னரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேவா, ஒரு சிம்பிள் லுக்கு. அவ்வளோதான், ஐ ஷேடோ வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஐலைனர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐலைனருக்கு வந்து நான் அங்கேயும் சொன்னது இங்கேயும் சொல்கிறது வந்து லாக்மே இன்ஸ்டா லைனர். இது வந்து ஒரு பெஸ்ட் லைனரு. கொஞ்சம் எக்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு லைனர் வந்து நான் வரைகிறேன். ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐலைனர் வந்து நீங்கள் எப்பவுமே வெளில போகிறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. போட தெரிலனா நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த டைமில் சொதப்பிடுச்சுன்னா செம்ம கடுப்பாகும். அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் எப்பவுமே வீட்டில் சும்மா இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வெளில போகும்போது டக்குன்னு போட்டு போயிடுங்க. எல்லாம் மீதி எல்லா மேக்கப்பும் பண்ணிட்டு பண்ணும்போது செம்ம வெறுப்பாயிடுவோம் நம்ம. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ காஜலுக்கு வந்து நான் அதில் ஐகானிக் சம்திங் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன், எனக்கே தெரியல, ஞாபகம் இல்லை, பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போது என் கையில் இருக்கிறது ப்ளம்மோட காஜல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் வாட்டர் லைனில். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தின்னா வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், திக்காக வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகேவா, ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஐ மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், நம்ம
மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ மஸ்காரா வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி அப்ளை பண்ண தெரியும், கரெக்ட்டுங்களா? ஸோ மஸ்காராக்கு வந்து நான் இந்த மெப்ளினோட கிளாசல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா தான் வந்து கண்ணுக்கு இன்னும் வந்து அழகு கொடுக்கறதே. அந்த லேஷஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால மஸ்காரா வந்து ஐயோ பட்டுருச்சு மேலே. சாரி. உங்களுக்கு ரொம்ப லைட்டாக தெரியணும்னா நீங்கள் லைட்டாக வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து ஹெவியாக நான் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறோன்னா கொஞ்சம் வந்து ஹெவியாகவே போட்டுக்கோங்க, இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் பார்க்க பிரைட்டாக இருக்குது, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் அந்த வீடியோவில் வந்து ப்ளஷ்ஷு வந்து சொல்ல மறந்துட்டேன் நான். அதனால நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, மிஸ்க்லேயரோட ப்ளஷ் வந்து நல்லா இருக்குது. லைக் நல்லா பிக்மெண்டடாகவும் இருக்குது. இது வந்து அரௌண்ட் 400 rupees வரும். பட் ஆனால் உங்களுக்கு இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. லைக் லைட் பிங்க்கு, ஷிம்மர் பிங்க்கு, அப்புறம் டார்க் பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்ச் மாற்றி சொல்கிறல ஷிம்மர் பிங்க்கு, ஆரஞ்சுலேயே ஷிம்மர் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, லைட் பிங்க், அந்த மாதிரி உங்களுக்கு 4 கலர்ஸ் வரும். ஸோ ஒரு பேலட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படியும் இல்லைனாலும் உங்களுக்கு ப்ளூ ஹெவன் சம்திங் வருது, பட் நான் ட்ரை பண்ணது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். ஏன்னா தான் நம்ம மேக்கப் போட்டாலும் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின் பார்க்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைட் பிங்க் ஷேடையும் இந்த ஆரஞ்ச் ஷிம்மரையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கிறேன். எக்ஸசைஸ் இல்லை பிக்மெண்ட் வந்து ஓவர் ஆகிட்டு ரொம்ப ஹெவியாக அடிச்சு வீங்கின மாதிரி ஆகிடும். அதனால டேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம். எங்கே அப்ளை பண்ணோன்னா இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால டேப் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஏரியாவில், சரிங்களா? ஸோ ஒரு வாட்டி எடுத்து ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ பிளெண்ட் பண்ணும்போது இப்போ அவுட்டர் டைரக்ஷனில் வந்து பிளானிங்னா உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். இல்லைனா திட்டா தெரியும் போது தனியாக வந்து ப்ளஷ் போட்டது ஒரு மாதிரி தெரியும். அதனால ஸோ இங்கே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக நான் வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும் அதனால. ஸோ இங்கே அப்ளை பண்ணுவேன், இல்லைனா நீங்கள் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக எடுத்து லைட்டாக நோஸ் மேலேயும் அப்ளை பண்ணுவேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ லைட்டாக இப்படி ரொம்பலாம் இங்கே அப்ளை பண்ண அளவுக்குலாம் பண்ணக்கூடாது, லைட்டாக, சரிங்களா? இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லை நீங்கள் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதான் ஸ்கின் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து நான் அதில் வெட் அண்ட் வைல்ட் அண்ட் மாஸ்டர் க்ரோம் மெப்ளினில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது ரெண்டுமே இப்போதைக்கு என் கையில் இல்லை. இப்போதைக்கு இதாக கிடச்சிது நைக்காவோடது. ஸோ அதில் எது அஃபோர்டபுளோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். ஸோ நைக்காவில் வந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் எடுத்து எக்ஸஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி எடுப்பாக தெரியும் இல்லையா, அதுதான் வந்து ஹை பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஹை பாயிண்ட் நம்ம ஃபேஸில். இங்கே, அப்புறம் மூக்கு மேலே, அப்புறம் இந்த இடம், அப்புறம் கியூபிட் போ சொல்லுவாங்க, அப்புறம் இங்கே சின். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு இன்னும் லைட்டாக வேணும்னா நீங்கள் இந்த 2 இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கெல்லாம் அப்ளை பண்ணணுன்ட்டு கம்பல்சரி கிடையாது, நெசசரி கிடையாது. ஸோ இங்கே வந்து லைக் ரொம்ப லைட்டாக கொஞ்சம் வந்து ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக தெரியும். அதுக்கு தான் என்னதான் நம்மளுக்கு கொஞ்சம் டல்லான ஸ்கின் இருந்ததுனாலும் ஹைலைட்டர் போடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா க்ளோயிங்காக தெரியும், அதுக்கு தான். ஸோ நான் வந்து இப்போ மூக்குலேயும் அப்ளை பண்ணுறேன், இல்லைனாலும் நீங்கள் இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மூக்கில் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஹைலைட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்துதான் வந்து வேற ஒன்றும் இல்லை, லிப்ஸ்க்கு தான் மூவ் பண்ணோம். ஸோ லிப்ஸ்க்கு வந்து நான் அங்கே நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட மினி லிப்ஸ்டிக்கில் வந்து Tan Fan 03 அப்படின்ற ஒரு ஷேடு. நான் வந்து அதில் நிறைய சொல்லலாம் மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், லிக்விட் லிப்ஸ்டிக்கும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தால் லிப் பாம் போட்டிங்க இல்லையா, அதுக்கு மேலேயே அப்படியே போட்டுடலாம். இல்லை நீங்கள் புல்லட் லிப்ஸ்டிக் போடுறீங்க, லிப் பாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இல்லைனா ஒரு மாதிரி கிளாஸியாக தெரியும், அதனால. இல்லை உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷும் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ நான் எடுத்து இந்த ஷேட் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஷேடு, ஒரு மாதிரி ப்ரௌனும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேட், நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து லிப்ஸ்டிக் தான் வந்து எப்படி சொல்கிறது, மேக்கப் லுக்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் டார்க் ஷேட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நியூட் ஷேட், அதாவது நியூட்னா போட்டிருப்போம் ஆனால் போடாத மாதிரி தெரியும் இல்லையா, அதான் நியூட் ஷேடை சொல்லுவாங்க. ஸோ அது போடும்போது
பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து மேக்கப் நல்லா லைட்டாக தெரியும் சரிங்களா. அதனால லிப்ஸ்டிக்கை பொறுத்து தான் நம்மளோட மேக்கப் ஹெவியாக காமிக்கிறதும் இல்லை கொஞ்சம் வந்து நியூடாக சட்டில்டாக காமிக்கிறதும். அதனால நான் இப்போதைக்கு இந்த ஷேட் போட்டிருக்கேன். இது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது லைட்டாக தான் இருக்குது. இதில் எனக்கு தெரியல கேமராவில் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது. நேரில் வந்து கொஞ்சம் நியூடு வித் ஒரு மீடியமாக இருக்குது. ரொம்ப டார்க்காகவும் இல்லை நியூடாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து நான் ஒரு சின்ன பொட்டு மாதிரி வச்சுக்கிறேன். சின்ன பொட்டு வச்சாச்சு. நிறைய பேர் வந்து பொட்டு வச்சா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதனால வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிக்க போகிறோம். டெய்லியும் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதுக்கு தான். ஸோ எப்பவுமே செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கும் போது ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக இப்படி கிட்ட வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் திட்டாக ஆகும். அதனால அப்படியே மழை சாரல் மாதிரி தெளிக்கிறோம் சரிங்களா. அப்படியே பிளிச்சுக்கிட்டு அடிச்சதுன்னா அது திட்டாயிடும். அதனால மழை சாரல் மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து அடிக்கணும் சரிங்களா. அதனால ஃபுல்லாக ஒரே கையை ஒரே இடத்துல வச்சுட்டு முகத்தை மட்டும் எங்கெல்லாம் அடிக்கணுமோ திருப்பிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கையை வச்சு இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா காத்தாரி போயிடும். ஸோ அவ்வளோதான், மேக்கப் வந்து ஓவர். அது முன்னாடியே சொல்லிட்டேன். இதுதான் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி கூட இதை போட்டுட்டு போகலாம், ஆஃபீஸ் காலேஜுக்கு போட்டுட்டு போகலாம். லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் இன்னும் நியூடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் போட்டதே தெரியாது. இல்லை நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் போடுவீங்கனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி வீடியோ வந்து லாங்காக போச்சுன்னா சாரி. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு கிளியராக வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். அண்ட் இதுதான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதான் நல்லா இருக்கா மேக்கப், சிம்பிளாக க்யூட்டானா எனக்கே தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இது வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் ஒரு சின்னதாக இப்படி எடுத்து கூட போட்டுக்கலாம், இல்லைனா லூஸ் ஹேரும் விட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் அயனிங் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோக்காக பண்ணேன், அதுக்காக அப்படியே கண்டினியூவேஷனாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஓரளவு அது கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from Kanmani. Bye. Take care.